ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு பயம், கடக ராசியில காரியங்கள் செய்யும் போதும் பெண்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்க வீட்டு அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மகா சிவராத்திரி அன்று வழிபாடு செய்வது நமக்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய தேதி வளர்பிறை துவிதியை முடியும் நேரம் மதியம் 1:19க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 9:40க்கு. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:07 11:10 வரை. மத்தியான வேளையில் 12:11 1:12 வரை. தொடர்ந்து மணி 3:14 4:15 வரை. ராகு கால நேரம் மாலை 5:46 7:18 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:12 2:43 வரை. கூலிகன் மாலை 4:15 5:46 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:01க்கு. அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு நட்பு, சிம்ம ராசிக்கு தடங்கள், கன்னி ராசிக்கு மகிழ்ச்சி, துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சிக ராசிக்கு சுகம், தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு சிக்கல், கும்ப ராசிக்கு சுபம், மீன ராசிக்கு எதிர்ப்பு. இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் மற்றும் கரிநாள். நம்ம நேற்று சூரியனுடைய பலன்கள் யாருக்காச்சும் அது ஒரு குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அசுப பலன்கள் கிடைக்கிறது என்றால் அதுக்கு எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் என்று சொன்னோம் இல்லையா. இன்று சந்திரனுடைய பலன்கள் அசுப பலம் இல்லாமல் அவர்களுக்கு இருந்தது என்றால், உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெண்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். வீட்டில் அன்னைமார்கள், அன்னைக்கு ஒப்பானவர்கள், இவர்களிடம் வயது முதிர்ந்த பெண்மணிகள், இவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மனக்கோலாமல் அவர்கள் மனம் வேதனைப்படியான விஷயங்களை செய்யக்கூடாது. முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மையை செய்ய பாருங்கள். வயதான பெண்மணிகளுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். திருவிழா காலங்களே தண்ணீர் பந்தல் போட்டு மக்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் பந்தல் போட்டு அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும் போதும் பெண்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்கள் வீட்டில் உள்ள மூத்த பெண்களை மதிப்பது, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது, அவர்களை துன்பப்படுத்தாமல் இருப்பதே இந்த சந்திரனால் உங்களுக்கு கெடுபலன்கள் வருகிறது என்றால் அது குறைந்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நான் அடுத்த பதிவிலே மற்ற கிரகங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.